ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் பார்த்தோம். அதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ தான் இது. ஸ்டெப் பை ஸ்டெப்பு கிளியராக பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து கட் பண்ணுறதே வந்து கிராஸில் தான் கட் பண்ணுன்றதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தாலே போதுமானது. நிறைய பேர் ஒரு கிராஸாக வச்சு பண்ணுவாங்க. எனக்கு அது பழக்கம் இல்லை. நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் இப்படி வைப்பேன். ஏன்னா நம்ம கிராஸ் பீஸ் தானே கட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கிராஸாக வச்சு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டாலே போதுமானது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதோடைய கட்டிங் வீடியோ பார்த்திங்கன்னா நேற்று நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். வேணும்னா அதை போய் செக் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. செகண்டு பார்த்திங்கன்னா பேக் பீஸை வந்து பாட்டமில் நம்ம விட்டுருக்கோம்ல அந்த அளவுப்படி நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். இது வந்து ஒரே ஒரு தையல் போட்டாலே போதுமானது. இது 2 தையல் போட்டால் பேக் சைடு வந்து அசிங்கமாக இருக்கும். ஸோ ஒரு தையலே போதுமானது. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஏன்னா பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்லோவாக தான் இருக்கும். அதாவது நம்ம இது பேக் பீஸ் ஸ்டிச் பண்ணும் போதே பார்த்தோன்னா பேக் நெக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதாவது பேக் நெக் மீனிங் அந்த லென்த்து பேக்கோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். ப்ளவுஸோட அந்த ஹைட்டு. ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து ஹைட்டு கம்மியாயிட்டால் ஒத்துக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஹைட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா ஹைட்டு கம்மியாயிடுச்சுன்னா பின்னாடி கொஞ்சம் சதையாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா அசிங்கமாக இருக்கும். அதனால் அது அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காது. டெய்லி வியர் ப்ளவுஸ் இது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம பண்ணணும். தேர்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, ஸ்லீவ் வந்து பாட்டமில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணமோ அந்த அளவுக்கு மடித்து கரெக்டாக தைக்கணும். அப்போ தான் கரெக்டான அளவு நம்மளுக்கு வரும். நான் அர்க்கத் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கார்னர் அந்த கார்னர் அதுக்காக தான் அர்க்கத் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதில் ஸ்லீவ் நீங்கள் அட்டாச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 ஸ்லீவுமே ஒரே டைமில் ஸ்டிச் பண்ணி பழகுங்க பிகினர்ஸாக இருக்கும் போது. ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து இந்த ஸ்லீவு அந்த ஸ்லீவு ஒரே ஹைட்டில் இருக்கும். இல்லை நீங்கள் தனித்தனியாக இது தனியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதை தனியாக ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். பாருங்கள், நான் அதை ஸ்டிச் பண்ண கையோடையே இதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் லைனிங் ப்ளவுஸாக இருக்கட்டும், நார்மல் ப்ளவுஸாக இருக்கட்டும், எது வேணால் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்லீவ் மட்டுமே ஒரே டைமில் நீங்கள் தைச்சி பழகுங்க. அது டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு சேம் ஹைட் வரும். ஒரு சில பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கை வந்து ஏற்றமோ ஒரு கை இறக்கமோ வர டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இதனால தான் வர்றது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இதில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. அதாவது அவங்களுடைய அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா மெஷர்மெண்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் நீங்கள் பழகணும், இப்போ நான் ஸ்டிச்சிங்கில் நான் கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா கரெக்டான அளவு ப்ளவுஸை வாங்கிக்கோங்க. ஒரு சில பேர் ஆல்ட்ரேஷன் கொடுப்பாங்க, இங்கே டைட்டு இங்கே லூஸு இங்கே இறக்கும். அந்த ப்ளவுஸும் நீங்கள் வாங்காதீங்க. கரெக்டான அளவு ப்ளவுஸ் வாங்கி நீங்கள் வந்து பழகுங்க. அது மாதிரி நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். தென் வந்து ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து நிறைய பேர் வந்து அதுலேயே வந்து நிறைய பேர் வெக்ஸ் ஆகிட்றீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி அவங்க வியர் பண்ணி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் பேக் வந்து டக் பிடிக்கல. ஏன்னா இது கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு. ஸோ டக் பிடிக்கல நான். பேக் வேணால் நீங்கள் டக் பிடிச்சிக்கலாம். இது இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி மார்க் பண்ணணுன்றதை டீட்டெயிலாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஊக்கு பக்கம் இருக்கிற அந்த பீஸை நம்ம எடுத்துக்கணும். ஊக்கு பக்கம் இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த கார்னரில் நான் ஒரு கோடு போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா ஊக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக விட்ட ப்ளேஸு. அந்த கோட்டில் இருந்து நீங்கள்
எவ்வளோ டாட் எவ்வளோ ஸ்பேஸ் வருதுன்ற மாதிரி ஒரு டாட் வச்சுக்குங்க. தென் அந்த டாட் பிடிச்சது வந்து அவங்க மடித்து தைச்சிருப்பாங்க. அந்த மடிப்பை வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு எந்த அளவுக்கு அவங்க டாட்டு எந்த ஸ்பேஸுக்கு அவங்க டாட் வச்சுருக்காங்கன்றதை பார்த்துக்குங்க. 1.25 இன்ச்சுக்கு வந்து அவங்க வச்சுருக்காங்க இந்த அளவு ப்ளவுஸில். ஸோ 1.25 இன்ச்சு நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் ஒரு 1.25, இந்த பக்கம் ஒரு 1.25, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த டாட்டு இப்போ மார்க் பண்ணுற இந்த டாட் வந்து நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கனாலே அடுத்த 2 டாட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் எவ்வளோ லென்த்து பிடிச்சிருக்காங்கன்றதை அளக்குறேன். ஸ்ட்ரெயிட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 2.5 பிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க பிடிச்ச அளவே நான் மார்க் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இந்த பக்கம் 1.25, இந்த பக்கம் 1.25. இந்த ஸ்ட்ரெயிட் பார்த்திங்கன்னா அவங்க மார்க் பண்ணதை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டேன். வேணும்னா நீங்கள் முன்னாடி ரிவைஸ் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்குங்க. ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பீஸை ஒரே மேலே தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இதை மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஒரு அர்க்காத் பண்ணோன்னா அடுத்த பீஸ்லேயும் அது அப்படியே பதிஞ்சிரும். இது தனியாக, இந்த பீஸ் தனியாக, அந்த பீஸ் தனியாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரே பீஸு மேலே போட்டு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பின்னாடி ஹைட்டு வந்து தெரியறதுக்காக பின்னாடி கை வச்சுட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட்டு ஷேப்பு ஒரு ப்ளவுஸில் வராமல் போகும், 2 ப்ளவுஸில் வராமல் போகும், அடுத்த ப்ளவுஸில் கண்டிப்பாக வந்தே தீரும். இந்த ஆம்கோலில் வர அந்த டாட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அதிகபட்சமாக எல்லாருக்குமே 5, 5.5 இதுதான் கரெக்டு. இதுதான் வந்து மேக்ஸிமம் வருமே. ஸோ நீங்கள் வந்து அது ஆம்கோலில் வர டாட் வந்து நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் குழம்ப தேவையில்லை. வேணும்னா உங்கள் அளவு ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அந்த அளவு ப்ளவுஸில் ஷோல்டரில் கரெக்டாக அந்த தையலில் இருந்து நீங்கள் அந்த ஆம்கோலுக்கு டேப்பை அப்படியே வளைச்சி வச்சே நீங்கள் ஒரு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5, 5.5 அவ்வளோதான் வரும். ரொம்ப ப்ராடாக இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு 6 வரும். அதுக்கு மேலே அது போகாது. நீங்கள் அளக்கவே தேவையில்லை. 5.25லேருந்து 5.5க்குள்ளே வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் பழகுறீங்கன்னா நீங்கள் அளந்தே வைக்கலாம். இப்போ நான் அளந்தேன் பாருங்கள், எனக்கு கரெக்டாக 5.5 வந்தது. ஸோ இந்த டாட் பிடிக்கிறதும் பார்த்திங்கன்னா நீங்கள் சேம் டைமாக இந்த ஃப்ரண்ட்டு இந்த லெஃப்ட்டு தனியாக ரைட்டு தனியாக நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா அதுலேயும் டிஃப்ரெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேம் டைமில் ரெண்டுமே ஒரே சேமில் டாட் நீங்கள் பிடிக்கணும். அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா தான் 2 பக்கமும் உங்களுக்கு ஷேப் வந்து ஒரே மாதிரி கரெக்டாக வரும். தென் ஒரே ஒரு தையல் மட்டும் போடக்கூடாது. இந்த மாதிரி திருப்பிட்டு அந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் போடணும். 2 தையல் போட்டால் தான் அந்த ஸ்டிப்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொக்கி கட்டுறோம்ல, அந்த பக்கத்தில் இருந்து கீழே அந்த பட்டி ஜாயின் பண்ணுற பாருங்கள், அந்த பட்டி ஜாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே, ஏன்னா அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த 1/4 இன்ச்சு போயிடும். ஸோ கொஞ்சம் 1/4 இன்ச்சு மேலே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக மடக்கி வச்சுட்டு இந்த ஊக்பட்டி பக்கமாக எவ்வளோ ஹைட்டுக்கு அவங்க அந்த டாட் பிடிச்சிருக்காங்கன்றதை நம்ம அளக்கலாம். பார்த்திங்கன்னா 2.25க்கு பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வச்சு 2.25க்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோதான் ஹைட்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் பிரெத்து அளக்க தேவையில்லை, ஏன்னா 1/4 இன்ச்சு தான். 1/4 இன்ச்சு தான் எல்லாருக்குமே காமனு. அப்படியே கிராஸாக கொண்டு வந்துக்கணும். இல்லை இவங்களுக்கு பழகிறது கஷ்டமாக இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஸ்கேலில் ஒரு கோடு கூட போட்டுக்கலாம். ஒன்றுத்துக்கு இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும், நம்ம பழகணும், நம்மளுக்கு தெரியணும்னா நம்ம கொஞ்சம் அதில் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். நானும் பிகினர்ஸாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கோடு போட்டு தான் நான் மார்க் பண்ணுவேன். ப்ளவுஸ் நான் ஒன்று ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன்னா அதில் பார்த்திங்கன்னா நிறையா இந்த மார்க்கிங் கோடு தான் நிறையாவே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அது ஒரு கிளாத் வச்சு அழைச்சிட்டு கொடுப்பேன், டெலிவரி பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாட்டு செகண்ட் டாட்டு நம்ம பிடிச்சிட்டோம்ல. இப்போ தேர்டு பார்த்திங்கன்னா ஆம்கோலில் நம்ம பிடிக்கணும். அந்த ஆம்கோல் டாட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது இந்த செகண்டு ஸ்டெப் ப்ளவுஸ்லேயும் பார்த்திங்கன்னா சேம், இப்போ நம்ம அதில் எவ்வளோ அளந்தோம், 2.25 அளந்தோம். ஸோ இதில் வந்து சேம் அதில் 2.25 வச்சு அந்த பீஸில் எவ்வளோ நம்ம மார்க் பண்ணுறோமோ அதே அளவு தான் இந்த பீஸ்லேயும் வைக்கணும். இதில் தனியாக அதில் தனியாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட் வரும் கண்டிப்பாக. அதனால தான் 2 பீஸும் ஒரே டைமில் ஸ்டிச் பண்ணுறது. அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க.
இதுவும் 2.25 மார்க் பண்ணி கிராஸாக ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சாரி, 2 ஸ்டிச்சஸ் கொடுக்கணும், ஒரு ஸ்டிச்சஸோடு நிறுத்திக்கக்கூடாது. 2 ஸ்டிச்சஸ் கொடுங்க. 2 ஸ்டிச்சஸ் கொடுத்தா உங்களுக்கு வந்து அந்த ஷேப்னஸ் வந்து நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோலில் நீங்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 டாட்டையும் சும்மா அப்படி அந்த மடிப்பு மடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு இது வரும், ஒரு மார்க்கிங் வரும். அந்த மார்க்கிங்கில் சும்மா ஒரு இது பண்ணிவிட்டு அப்படியே டேப் வந்து மேலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கிடுங்க. ஏன்னா நம்ம வந்து மேலே அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம விடுவோம்ல, அதுலேருந்து மார்க் பண்ணி அப்படியே கீழே இறக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 5.5 வரும். இப்போ நான் அளந்தேன் பார்த்திங்களா, கரெக்டாக 5.5 வந்தது. அது இல்லாமல் சேம் அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸ்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணதுக்கும் கரெக்டாக வந்து 5.5 தான் வந்தது. 5.5ல் லென்த்து எவ்வளோன்றதை நான் மார்க் பண்ணேன். லென்த்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் வச்சுருக்காங்க. 3 இன்ச்சஸ் வந்து நார்மல், எல்லாருக்குமே 3 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். 38 சைஸ் வரைக்குமே 3 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சைஸு எக்ஸ்ட்ரா இருக்கவங்க 3.5 அந்த மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இது 2 தையல் போட்டு எடுத்துட்டேன்னா பக்காவாக ஃப்ரண்ட்டு வந்து 100% வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அளவெடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு ஷேப்னஸ் 100% பர்ஃபெக்டாக வரும். அப்படி ஒரு வேளை நீங்கள் இதை பார்த்து ஸ்டிச் பண்ணி பர்ஃபெக்டாக வந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். என்னை பார்த்து ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ணி கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்ட்டு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள், அதே மாதிரி ஒரு அந்த 2 ஷேப்பையும் நம்ம பிடிச்சோன்னாலே அது வந்துடும். தென் சேம் டைம் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே வச்சு நம்ம வந்து வச்சு பார்த்தோன்னா கரெக்டாக 5.5 கரெக்டாக வரும். 5.5 வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே மடித்து எடுத்துட்டு இதுலேயும் 3 இன்ச்சஸ் நம்ம அதில் 3 இன்ச்சஸ் வச்சோம் பார்த்திங்களா, இதில் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் பயந்துக்க தேவையில்லை, ஐயோ எனக்கு இது வருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை, கண்டிப்பாக வரும். ரெண்டுமே இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். தென் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டி வந்து நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். மார்க் பண்ணணும், இங்கே இறக்கணும், இங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டைலில் நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த நம்ம ஃப்ரண்ட்டு ஏரியா நம்ம கட் பண்ணுறோம் பார்த்திங்களா, நான் என்னுடைய கட்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃப்ரண்ட்டு ஏரியா கட் பண்ணுறோம் பாருங்கள், அந்த கட் பண்ணுறதுக்கு கீழே இருக்க அந்த பாட்டம் தான் வந்து பட்டி. அதை விட ஒரு ஷேப்னஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கவே கிடைக்காது. பட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டிச் பண்ணி எடுத்த அந்த பீஸை வந்து இது மேலே வச்சு, ஏன்னா நம்ம மார்க் பண்ணும்போது 3 டாட் மார்க் பண்ணும்போது அது அகண்டு இருக்கும், நம்ம பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகும். அதனால் இதை வச்சதுக்கப்புறம் எங்கே வந்து அந்த ஹைட்டு கம்மியாகுதோ அங்கே கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சுக்கு வளைச்சி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் 2 பீஸ்லேயுமே. அந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலே போதுமானது, பர்ஃபெக்டாக வரும். இது வரைக்குமே யாருமே வந்து சொன்னது கிடையாது பட்டியை பற்றி என்கிட்ட. நான் வந்து இது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன், எனக்கு எந்த மிஸ்டேக்கும் வந்ததில்லை. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தனியாக நீங்கள் அளவெடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மண்டை காஞ்சி போயிடும். ஸோ வந்து தென் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பட்டி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கீழே வந்து மடித்து அடிக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் மடித்து அடிச்சிட்டிங்கன்னா பேக் சைடும் நம்ம மடித்து அடிச்சிட்டோம், ஃப்ரண்ட்டு சைடும் நீங்கள் பட்டி மடித்து அடிச்சிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேளை நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஏற்றும் இறக்கும் வர்றதுக்கு
அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரண்ட்டு பட்டியெல்லாம் அடிச்சுட்டு பேக் சைடு வந்து அளந்து மடிப்பாங்க. நான் அந்த மாதிரி மடிக்க மாட்டேன். ஏன்னா வந்து ஒரு சில டைமில் அவங்களுடைய ப்ளவுஸோட அந்த ஹைட்டு வந்து கம்மியாகுது. அந்த மாதிரி எனக்கு ஒரு சில மிஸ்டேக் வந்தது. அதனால் நான் வந்து அதில் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அவங்களுடைய ஹைட்டு எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு நான் ஃப்ரண்ட் ஏரியாவை முடிச்சதுக்கு அப்புறம் தான், பேக் ஏரியாவை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி கீழே மடித்து அடிக்க மாட்டேன். இந்த மாதிரி ஜாயிண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பேக்கை வந்து இது கூட வச்சுட்டு மார்க் பண்ணி நான் மடித்து அடிப்பேன். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து அது உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது பிகினர்ஸ்க்காக. ஏன்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் போகிறீங்க வீடியோ, எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். தென் இந்த பட்டி மடித்ததுக்கப்புறம் இந்த நம்ம தைச்சோம்ல அந்த பீஸ் பார்த்திங்கன்னா கீழ் பார்த்த மாதிரி இருக்கணும். கீழ் பார்த்த மாதிரி வச்சுட்டு அப்படியே இதுக்கு மேலே அமுக்கு தையல் ஒன்று போட்டு எடுக்கணும். அந்த மாதிரி அமுக்கு தையல் நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ப்ளவுஸில் கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும், அது வியர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தென் வந்து இதுலேயும் பார்த்திங்கன்னா 2 தையல் போட்டு எடுக்கணும். ஐ மீன் கால் கைடு சொல்லுவாங்க பாருங்கள். அதாவது இப்போ நம்ம ஒரு தையல் போட்டோம்னா அந்த தையல் மேலே இந்த கைடு இருக்கணும். அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு அந்த 2 கைடு இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒன்று தான் கால் கைடு சொல்லுவாங்க. அதை வச்சுட்டு அப்படியே அடிச்சிங்கனாலே, கரெக்டாக அளவாக அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து தையல் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வரும். நானும் பழகும் போது எனக்கு தையல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வராது, ஒரு கிராஸாக தான் வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான், நம்ம பழக தான் எல்லாமே வரும். எடுத்த உடனே கண்டிப்பாக யாருக்குமே எதுவுமே தெரியாது. நீங்கள் கண்டிப்பாக பழகுங்க, உங்களுக்கு வரும். எனக்கு வரும்னு நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வரும். என்னடா இது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான், அந்த இடத்துலையே ஆஃப் ஆகிடுவீங்க. வாங்கின மிஷினு பொருள் எல்லாம் வேஸ்ட்டு, அது பாட்டு உள்ள மூலையில் தூங்கும். அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டும் வந்து நான் இந்த பட்டி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது இப்போ நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour தான். இது வந்து நான் இந்த வீடியோ வந்து நான் ஸ்லோ பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணும்போது நான் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணேன். வீடியோக்காக இந்த வீடியோவை நான் ஸ்லோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பட்டியை அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த பட்டியிலையும் பார்த்திங்கன்னா 2 தையல் போடணும். பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு சில இடத்துல ப்ளவுஸே கூட நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் ஒரு சில டிப்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு தான் வந்து லேட் ஆகும். அதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பட்டியில், ஸ்லீவ் ஜாயிண்ட்டில், இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் 2 தையல் கம்பல்சரி போடணும், இல்லைனா பிரிச்சுட்டு வந்துடும். அது தையல் தான் பிரிஞ்சிருக்கும். ஆனால் கஸ்டமர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ தைச்சது சரியில்லைம்மா, கிழிஞ்சிடுச்சுமா அப்படி சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்மளுக்கு மனசே உடஞ்சிரும், என்னடா இது. அந்த மாதிரி டைமில் தான் என்ன ஆகும், ஐயோ நம்ம சரியாக பண்ணலை, நம்ம மேலே குறை சொல்கிறாங்க, நம்ம இந்த தொழிலை விட்டுறலான்ட்டு போனவங்க தான் நிறைய பேர். ஸோ ஏன் சொல்லணும், கிட்ட தையல் வச்சுருங்க, தூர தையல் வைக்காதீங்க. நார்மலான தையலுக்கு கொஞ்சம் கிட்ட தையல் வச்சுட்டு நீங்கள் இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிங்கனாலே துணியே கிழிஞ்சு போனாலும் நீங்கள் அடித்த தையல் வந்து கிழியவே கிழியாது. இதுலேயும் பார்த்திங்கன்னா அமுக்கு தையல் 2 போடணும். அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுலேயும் 2 தையல் போடணும், அமுக்கு தையலும் 2 போடணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த பட்டி வந்து எப்போவுமே கலண்டுட்டு வர வாய்ப்பே கிடையாது, ஸ்டிப்பாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து அவங்களா எனக்கு இது போதும்னு தூக்கி போடுற அளவுக்கு இருக்கிற வரைக்குமே எங்கேயுமே ஸ்டிச்சஸ் பிரியவே பிரியாது. எனக்கு ரீசன்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் ஒரு சுடிதார் நினைக்கிறேன் கொடுத்தாங்க. சும்மா இப்படி இழுத்தமா தையல்லாம் போயிடுச்சுமா, என்ன தான் தைச்சாங்கன்னு தெரியல. அவங்களும் ஒரு டைலர் தான். அதாவது அவங்க 8 தையல் வச்சுருக்காங்க. தென் வந்து மிஷின் லூப் அடிச்சிருக்கு, அவங்க பார்க்கல.
ஸோ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கணும். இல்லைன்னா நம்மளை பற்றி வந்து இந்த மாதிரி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லும்போது நம்மளுக்கு அது மனசு கஷ்டமாயிடும். இப்போ அந்த டைலர் யாருன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் இப்போ போய் சொல்ல போகிறது கிடையாது அவங்கக்கிட்ட. ஆனால் நம்மளை பற்றி ஒருத்தவங்க யாருன்னா எதுனா நம்மக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்கன்னா அது மனசு தாங்காதில்ல. ஸோ அதனால் நான் பிகினர்ஸ்க்கு இதை சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன டைப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த பட்டியும் சரி ஃப்ரண்ட்டு டாட்டும் சரி எவ்வளோ கரெக்டாக ஈக்குவலாக வந்திருக்கு பாருங்கள். நெக் ஏரியாவும் மிஸ் ஆகலை. அவ்வளோதான். இப்போது பேக்கு முடிச்சிட்டோம், ஸ்லீவ் மடிச்சிட்டோம், எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து பேக் ஏரியாவில் வந்து நல்ல பக்கம் பேக்கோட நல்ல பக்கம் நம்ம போட்டுட்டு ஃப்ரண்ட்டோட நல்ல பக்கம் அதில் மடங்குற மாதிரி வச்சுட்டு பேக்கோட ஃப்ரண்ட்டு பக்கம் நல்ல பக்கம் நம்ம மேலே இருக்கணும். ப்ளவுஸு இந்த பீஸோட கெட்ட பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பாருங்கள். மடிப்பு வந்து மேல் பார்த்த மாதிரி இருக்குது. இதில் வந்து இப்படி வச்சுட்டு இதுலேயும் வந்து 2 தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன். ஒரு சில பேர் அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டு எனக்கு வந்து நெக்கு ஏரியா அந்த ஷோல்டர் வந்து எனக்கு இறங்குது, ரொம்ப லூஸாக இருக்குது இந்த ப்ளவுஸில், மற்றது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் கொடுக்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கிராஸாக ஸ்டார்ட் பண்ண அந்த நெக்கு ஏரியா இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி கிராஸாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ஆம்கோல்லையும் நீங்கள் 1/2 இன்ச்சு பிடிக்கக்கூடாது. ஷோல்டர் நெக்கில் 1/2 இன்ச்சு ஆரம்பித்து ஆம்கோல் ஜாயிண்ட்டு கிட்ட வந்து 1/4 இன்ச்சில் முடிச்சிடணும். இப்போ நான் பிடிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இந்த ப்ளவுஸ் கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா எனக்கு ஷோல்டர் மட்டும்தான் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஸோ நான் ஷோல்டர் நெக்கில் ஒரு 1/2 இன்ச்சு ஆரம்பிக்கிறேன். நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். 1/2 இன்ச்சு ஆரம்பித்து ஆம்கோலில் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சில் முடிச்சிடணும். ஆக்சுவலி வந்து நம்ம இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நெக்கில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆம்கோல்லேருந்து தான் ஆரம்பிக்கக்கூடாது. நெக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஆம்கோலில் கொஞ்சம் ஏற்றியும் தாத்தியும் வந்தால் கூட நம்ம ஈக்குவலாக வச்சு கட் பண்ணி விட்டுடலாம். பட் நெக்கு அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஷேப்பு போயிடும், நெக்கோட அந்த வளைவு போயிடும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஆம்கோல் எல்லாமே கரெக்டாகவே இருக்குது. அதனால் நான் எங்கேயுமே கட் பண்ணலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம். நடுவில் குட்டி பையன் வேறு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்ருக்கான். அதனால தான் வந்து எழுந்து போயிட்டு அவனுக்கு கொஞ்சம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ மறுபடியும் எழுந்து வந்திருக்கேன். குட்டி பசங்க வச்சுட்டு நம்ம ஒரு வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈஸியாக சொல்லிவிடுவாங்க பார்க்குறவங்க, இது பாரு எல்லா வேலையும் இது செய்யுதுன்னு சொல்லிடுவாங்க. பட் அந்த வேலை செய்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ சொல்கிறவங்கள வந்து நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்க. சொல்கிறவங்க நம்ம பின்னாடி இருப்பாங்க, செய்கிறவங்க நம்ம முன்னாடி இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவாக எடுத்துகிட்டு போயிடுங்க. வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ் நான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா கெட்ட பக்கம் நம்ம மேல் பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்லீவ் நீங்கள் இப்படி திருப்பும் போது கரெக்டாக வரும். இந்த 2 பக்கத்துக்கு நடுவில் ஏரியாவில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் வளைவு எடுத்துகிட்டு வரணும். நடு மீனிங் 2த்தையும் ஈக்குவலாக வச்சுட்டு கார்னரில் ஒரு அர்க்கத் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இப்போ நான் பண்ண மாதிரி வளைவு அப்படியே கொடுத்துட்டு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கனாலே கரெக்டாக வரும். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இந்த மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நடுவில் இருந்து நீங்கள் வராமல் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நடுவுலேருந்து வந்ததுனால தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கிட்ட எனக்கு கிளாத் வந்து பேக் பீஸ் வந்து பெருசாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வரும். அதனால் வந்து நீங்கள் நடுவில் இருந்து தான் எப்போவுமே அளவு எடுத்துகிட்டு வரணும். இந்த எண்டில் இருந்தே நீங்கள் அளவு எடுக்காமல் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்லீவே ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். பிரித்து நீங்கள் தைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பு மைண்டில் நீங்கள் நல்லா பதிய வச்சுக்கணும். இல்லையா நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு சின்ன பேப்பரில்
நீங்கள் வந்து எழுதி ஒட்டி வச்சுக்குங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. என்னடா இது இப்படிலாம் ஒட்டி வச்சு தான் நம்ம தப்பே கிடையாது. யாரும் வந்து நம்மளுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கறதுலாம் இந்த காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஐயோ இவங்க எங்கடா கற்றுக்க போகிறாங்கன்ட்டு பயந்து தான் இருப்பாங்க. ஸோ நம்ம தான் நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கணும். ஸோ ஆப்போசிட்டில் நீங்கள் நான் இதை ஃபாலோ பண்ணேன், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்லீவ் முதற்கொண்டு நான்லாம் ஸ்டார்டிங்லலாம் ஸ்டிச் பண்ணுவேன், பிரிப்பேன், ஸ்டிச் பண்ணுவேன், பிரிப்பேன், அட போடா அப்படின்ற மாதிரி எனக்கும் நிறைய முறை ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய டேபிளுக்கு ஆப்போசிட்டில் அந்த சேவர் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு சின்ன பேப்பரில் நான் எழுதி ஒட்டி வச்சேன். ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸு, அப்புறம் பேக்கு, அப்புறம் ஃப்ரண்ட்டு, அப்புறம் பட்டி, அப்புறம் ஸ்லீவு, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஜாயிண்ட் பண்ணணும். ஜாயிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம சென்டர் ஏரியாவை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அளவு எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் எழுதி வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கரெக்டாக வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணதுனால தான் எனக்கு 2 ஸ்லீவும் பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லீவ் ஹைட்டாகவும் ஒரு ஸ்லீவ் உங்களுக்கு கம்மியாகவும் வரும். இந்த மிஸ்டேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனால தான் வளருது. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து ஜாஸ்தியாக காட்டுது, ஒரு 1/2 இன்ச்சு, ரொம்ப இல்லை ஒரு 1/2 இன்ச்சு ஜாஸ்தியாக காட்டுது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஆம்கோல் அட்டாச் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த ஆம்கோல் அட்டாச் பண்ணதில் கொஞ்சம் லைட்டாக பிரிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கைடு அடிச்சிருக்கோன்னா ஒரு 1/2 இன்ச்சு மடித்து அடித்தோன்னா கரெக்டாக ஆகிடும் ஹைட்டு. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம பார்த்துட்டோம், ஹைட்டெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டோன்னா கரெக்டாக ஆகிடும். இப்போ பட்டி பார்த்திங்கன்னா நம்ம மடிக்கிற மெயின் இடம் நம்ம வந்துட்டோம். இப்போ பட்டி பார்த்திங்கன்னா ப்ளவுஸை வந்து நெக் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் நெக்கு ஸ்லீவு எல்லாமே இந்த மாதிரி திருப்பினாலும் கரெக்டாக வரா மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ப்ளவுஸ் பட்டி வந்து பேக் பீஸ் மேலே போட்டுட்டு நம்ம கை வச்சு தடவும் போது நம்மளுக்கு பேக் பீஸ் இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த பேக் பீஸ் மேலே வந்து அப்படியே ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் ஒரே ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அதாவது இப்போ இந்த இதில் நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அந்த மார்க்கிங்கும் அந்த ஆப்போசிட்டில் இருக்க பட்டி மார்க்கிங்கும் ஒரே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லைனா நம்ம ஊக்பட்டி ஐப்பட்டி கட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து ஹைட்டாகவும் ஒரு இது வந்து கம்மியாகவும் காட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணது வந்து ரெண்டுமே ஒரே ஹைட்டில் காமிக்குது. ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம இப்போ வந்து மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப்பு நீங்கள் மடித்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஐ மீன் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு இறக்கம் வராது. நீங்கள் பிரித்து அடித்து தைக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குழந்த ரொம்ப சேட்டை பண்ணுறான். ஸோ வாய்ஸ் ஓவர் நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழுதுட்டு இருக்கான். இதுக்கு மேலே நான் மியூசிக் போடுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் ஃபுல்லாக க்ளியர் பண்ணுறேன். முன்னாடி சொல்லும் இதோ வரேன் வரேன் அண்ணா அழுகுறானா வரேன் போ. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோவில் எப்படி வந்து சைடு ஜாயிண்ட் வந்து பர்ஃபெக்டாக பண்ணலாம், எவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு நீட்னஸ்ஸாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
பை.